வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையில் நிறைய காரசாரமான விஷயங்கள் இந்த சவுத் பக்கம், அதாவது தெற்கு பக்கம் போய்கிட்டு இருக்குது. கொழும்பை சுற்றி இருக்கிற இடங்கள் போய்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த குற்றப்புலனாய்வு துறைக்கு போய் 4 மணித்தியாலம் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அது எதற்காக சொல்லியும் அதே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அது என்ன விடயம் என்பது தொடர்பாகவும், அடுத்ததாக இந்த கொழும்பில் நடைபெறுகின்ற இந்த தெற்கில் நடைபெறுகின்ற அந்த கேங் வார், பாதாள குழு பிரச்சனை, இந்த கணேமுல்ல சஞ்சீவுக்கும் அந்த கெகல்பத்ர பத்மேவின் அவருக்கும் இடையில போய்கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகிருக்குது. இதனை தாண்டி இன்னொரு விடயமும் பதிவாகிருக்குது. இப்படி இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ எடுத்து பாருங்கள். ரைட், முதலாவது விஷயத்துக்கு வரும். முதலாவது விஷயம் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஒரு எம்பி. அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு துறைக்கு போய் 4 மணித்தியாலம் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. எதற்காக என்று சொன்னால், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விஷயத்துக்காக 4 மணித்தியாலம் போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த ஒப்பந்தம் எப்போ நடைபெற்ற விடயம்னு சொன்னால் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரச்சனை. அப்போ 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரச்சனைக்கு இப்போ தான் நாமல் ராஜபக்ஷவை கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ரைட், இதே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக இலங்கையில் இந்த கொழும்பை சுற்றி இருக்கிற இடத்துலையும் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை, இந்தியோட ஒரு கிழமை ஆகுது. இந்த ஒரு கிழமையை பார்த்தோம்னு சொன்னால், இந்த கேங் வார், இந்த கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் மாறி கேங் வார் நடக்குது. அந்த கணேமுல்ல சஞ்சீவோடைய டீமுக்கும் இங்கால பார்த்தோம்னு சொன்னால், அந்த கணேமுல்ல சஞ்சீவை கொல்ல திட்டம் போட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கெகல்பத்ர பத்மவின் அவருடைய டீமுக்கும் இடையில கேங் வார் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பாதாள குழு பிரச்சனைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிக்க போவதில்லைன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். அப்போ இதுக்கு நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வடக்கிலையும் சரி தெற்கிலையும் சரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு சில இளைஞர்களை கைது செய்திருந்தீங்க. எதற்காகன்னு சொன்னால், சமூக வலைத்தளத்தில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு சில விஷயங்களை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள்னு சொல்லி அவங்கள சும்மா கைது செய்யலை, பாதுகாப்பு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்திருந்தீங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறார்? நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். வடக்கு யாழ்ப்பாணத்திலேயே அந்த கைது நடைபெற்றிருக்குது. வடக்கிலையும் தெற்கிலையும் ஒரு சில இளைஞர்களை பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிச்சு கைது செய்திருக்கிறீங்க. ஆனால் அந்த பாதாள குழு பிரச்சனைக்கு நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அதிகமாக பாவிச்சு அதிகமான கைதுகளை யார்கிட்ட ஆட்சி காலத்தில் நடைபெற்றுன்னு சொல்லிலாம் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர் இப்போ சொல்லி ஒரு சில நாட்கள் ஆகுது. இதுக்கு பிறகு இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், அதே நாமல் ராஜபக்ஷ அவருடைய குற்றப்புலனாய்வுத்துறை அழைச்சிருந்தாங்க. அழைச்சி 4 மணி நேரம் அவர்கிட்ட வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த பிரச்சனை தொடர்பாக அவர்கிட்ட 4 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. இப்போ நடந்த பிரச்சனை 2013ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனைக்கு. ரைட், இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுடைய பொதுச் செயலாளர் SLPP பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த JVPயில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் நாமல் ராஜபக்ஷ அவர்களை கொல்ல பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், உண்மையாகவே ஒருவேளை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் யாராவது ஒரு ஆளாலேயோ இல்லை ஒரு குழுக்களாலேயோ கொள்வதற்கு முயற்சி செய்யப்பட்டால் அது JVP என்ற உறுப்பினர்கள் தான் செய்கிறார்கள் என்று ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணலாம், பரப்பலாம். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன என்ற பொதுச்செயலாளர் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுட்டார். என்னது, நாமல் ராஜபக்ஷ அவரோட JVP என்ற உறுப்பினர்கள் கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டாரு. அதனால இப்போ வேறு யாரும் இதுக்கு ட்ரை பண்ணால் கூட அந்த பழி போய் யாருக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக விழப்போகுன்னு சொன்னால் JVPக்கு மேலே தான் விழப்போகுது. ரைட், இப்படி ஒரு அரசியல் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அரசியல் பழிவாங்கல்கள். இலங்கை அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை அரசியலில் ஆரம்பத்திலேருந்து இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பழைய ஆட்சியில் இருந்தாக்கள் மீது விசாரணை, கைது, இப்படியான விஷயங்கள் புதிய கவர்மெண்ட் செய்கிறது வளமையாகவே வந்துட்டு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் பழிவாங்கல்கள், அரசியல் பழிவாங்கல்களை செய்யுதான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் பகிர்றாங்க. என்னன்னு சொன்னால்,
இந்த அரசாங்கமானது, இந்த அனுர் அவருடைய இந்த என்பிபி அரசாங்கமானது ஊழலுக்கு எதிராக செயற்பட்ட ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய்கிறாங்க. ஊழலுக்கு எதிராக தான் இந்த அரசாங்கம் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து சில பேர் வந்து சமூக வலைத்தளங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். இப்படி அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது இலங்கையில். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாதாள குழு பிரச்சனை, கணேமுல சஞ்சீவ் அவர்கள் வந்து கோர்ஸில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டது தெரியும். இந்தியாவோட ஒரு வாரம் ஆயிட்டுது. இப்போ அவரை வந்து சுட்டுக் கொள்றதுக்கு யார் திட்டம் போட்டுன்னு சொன்னால் கெஹல் பத்திர பத்மவின் சொல்லப்படுகின்ற ஒரு நபராம் வந்து பிளான் போட்டதான். அப்போ அந்த நபரையும் அந்த நபருடன் சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து இந்த கணேமுல சஞ்சீவனுடைய டீம் வந்து இப்போ வந்து சுடுறாங்க கொள்றாங்கன்னு சொல்லி விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னா ரெண்டு தரப்புக்கு முன்னாடி வந்து கேங் வார், ரெண்டு கேங்குக்கு இடையில நடைபெறுகின்ற ஒரு குளிச்சண்டை தான் இது. பெரிய மிச்சப்படி ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடைபெற சண்டையெல்லாம் இது இல்லை. ரெண்டு கேங்குக்கு இடையில நடைபெறுகின்ற ஒரு கேங் வார். அப்போ இந்த கணேமுல சஞ்சீவனுடைய உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கெஹல் பத்திர பத்மவினுடைய ஆக்களை வந்து சுட்டு கொண்டு வராங்க. அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு மினுவாங்குடையில் ஒரு துப்பாக்கி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்குது. அந்த துப்பாக்கி சம்பவத்தில் காயப்பட்டது, அந்த துப்பாக்கி சம்பவத்தை அந்த நபர் வந்து இறக்கவில்லை, காயப்பட்டிருக்கிறார். அந்த காயப்பட்ட 36 வயதுடைய நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கெஹல் பத்திர பத்மவினுடைய நண்பர், அவருடைய ஸ்கூல்மேட், அவர் தான் இந்த சம்பவத்தில் வந்து காயப்பட்டிருக்கிறார். அப்போ யார் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த கணேமுல சஞ்சீவனுடைய டீம் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கெஹல் பத்திர பத்மா வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். அவருடைய மனைவி பெற்றோர் சகோதரங்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க, எங்கள் பன்னல்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த பன்னல்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு வந்து 2 பேர் வந்து போயிருக்காங்க. வீட்டுக்குன்னா வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த வீடு இருக்கிற அந்த சூழலில் வந்து நடமாடி இருக்கிறாங்க. அவங்க அதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்த டைமில் அங்கே போலீஸார் போய் அவங்கள வந்து கைது செய்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் போலீஸாருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு சொன்னால் போலீஸாரும் வேகமாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை அந்தளவுக்கு போலீஸார் மீதும் இலங்கையில் பாதுகாப்பு அதிகாரிகள் மீதும் அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அடுத்ததாக தேர்தல் வந்துட்டு இருக்குது. அப்போ போலீஸாரும் இந்த 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதலே ஒரு வேளை போலீஸார் அங்கே போய் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். இதனால் அங்கே போய் 2 பேரும் போய் வீடியோ எடுத்துருந்த டைமில் இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட விசாரித்த போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் துபாயில் இருக்கிற சமீரன் சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் இவையில் 2 பேரையும் அனுப்பியிருக்கிற என்னதுக்கு இந்த கெஹல் பத்திர பத்மவினுடைய மனைவியும் பெற்றோரும் சகோதரனும் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்து தாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அனுப்பினதுக்கு சன்மானமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இவையில் 2 பேரும் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆனாக்கள், போதை வஸ்துக்கு அடிமையான ஆக்கள். அப்போ இவையில் 2 பேருக்கும் அந்த சமீரை வந்து ஏற்கனவே அந்த போதை வஸ்து வாங்குறதுக்குரிய நிதி உதவிகளை எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அந்த நன்றி விசுவாசத்துக்காக இவையில் போயிருக்கிறேன். இவையில் போய் அந்த வீட்டை வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன்னு வீடியோ எடுத்து போலீஸார்ட்ட இப்போ பிடிபட்டிருக்காங்க. ரைட். இப்படி தெற்கில் பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இப்படி கேங் ஓரும் இப்படியான பிரச்சனை இந்த போக்கிரி படத்தில் நடைபெற மாதிரி தான். இந்த 2 கேங்கு இடையில மாறி கன்ஃபயர் நடந்துன்னு இருக்குது கொழும்பு சுற்றி இருக்கிற இடத்துலையும். அதே நேரத்தில் இளைஞர் அரசியல்லையும் வந்து மாறி அரசியல் பழிவாண்டல்னு சொல்லியும் சொல்லலாம், அல்லது ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுடைய கைதுன்னு சொல்லியும் சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தகவல் தான் உங்களோட பயன்பெறும் நினைச்சிருந்தேன். நான் இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.